வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களுத்துறை கடலில் மூழ்கி மாணவன் மாயம், தேடுதல் பணிகள் தீவிரம். புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டுவரும் அரசாங்கத்தின் நோக்கம், ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. இளைஞர்களின் குரலை நசுக்குகிறது அனுர அரசு, சஜித் குற்றச்சாட்டு. பருத்தித்துறை கடலில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக திரட்டப்பட்ட கையெழுத்துக்கள் அரசாங்கத்திடம் கையளிப்பு. தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு கைகோருங்கள் அழைப்பு விடுத்துள்ள சுமந்திரன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணிலுக்கு எதிராக விசாரணை. கலன்களுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டாம், அதிக விலைக்கு விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். களுத்துறை கட்டுக்குருந்த கடற்பரப்பில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் ராட்சதலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டு மாயமாகியுள்ளார் என்று களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவை புனித செபஸ்தியான் கல்லூரியின் உயர்தரத்தில் கணித பிரிவில் பயின்று வரும் களுத்துறை நாகுடி பகுதியைச் சேர்ந்த லினாஸ் தேவமிக என்ற 17 வயதுடைய மாணவனை இவ்வாறு மாயமாகியுள்ளார். மேற்படி மாணவர் நேற்று மாலை தனது நண்பர்கள் மூவருடன் இணைந்து பொழுதுபோக்குக்காக கட்டுக்குருந்த கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த போதே இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. நண்பர்களுடன் நீராடி கொண்டிருந்த போது திடீரென உருவான பலத்த ராட்சதரையில் சிக்கிய மாணவன் நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இதன்போது நண்பர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அங்கிருந்தவர்கள் உதவ முற்பட்டும் மாணவன் கடலில் அடைத்து செல்லப்பட்டுள்ளார். மாணவன் மாயமானதை அடுத்து பிரதேச மக்களும் மீனவர்களும் இணைந்து கடலில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பில் களுத்துறை தெற்கு போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் கடற்படையினரின் உதவியுடன் தேடுதல் பணிகளை விரைவுபடுத்தியுள்ளனர். ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலத்தை அரசு கொண்டு வருவது போல் செயற்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஜாலில் இடம்பெற்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் உண்மைத்தன்மையை உலகத்திடம் மறைப்பதற்காக அவர்களுடைய காணிகளை இன்னும் விடுவிக்காமல், அரசியல் கைதிகளை இன்னும் விடுவிக்காமல் அவர்களது நிலங்களில் புத்த விகாரிகளை அமைத்துக் கொண்டு வரலாற்று வன்முறை ரீதியான நிகழ்வில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. ஏற்கனவே 47 வருடங்களாக இந்த நாட்டிலே 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்களையும் 60,000க்கும் மேற்பட்ட போராளிகளையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் தமிழ் மக்கள் இழந்திருக்கின்றோம். ஒன்று கூடுகின்ற உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமான ஒரு உப போலீஸ் பரிசோதகர் நினைத்தால் ஒன்று கூடுகின்ற உரிமையை மறுக்கலாம், மக்களை கைது செய்தலாம். ஒருவரை கைது செய்தால் ஜனாதிபதியின் கையொப்பத்தினூடாகவே அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கலாம் என்ற நிலை இல்லாமல் ஆக்கப்பட்டு போலீசாரே அதை செய்யலாம் என புதிய சட்டத்தில் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பழைய சட்டத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுகிறது என்றார். நாடாளுமன்ற குழுக்களில் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பிரதிநிதித்துவத்தை தற்போதைய அரசு நீக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களில் அங்கத்துவத்தை இழந்த இளைஞர்களை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அழகலிய மக்கள் போராட்டத்தின் முக்கிய பெறுபவராகவே நாட்டின் கொள்கை வகுக்கும் பணிகளில் உள்வாங்கப்பட்டு தமது கருத்துக்களை முன்வைக்க வழிவகை செய்யப்பட்டது. இருப்பினும் தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த துறைசார் மேற்பார்வை குழுக்களின் எண்ணிக்கையை குறைத்ததுடன் இளைஞர்களின் பங்களிப்பையும் முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் பிரதான கோரிக்கையை நடைமுறைப்படுத்தி 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் புதிய அரசு அந்த வாய்ப்பை பறித்திருப்பது பாரிய ஜனநாயக மீறலாகும். இளைஞர்களை இந்த குழுக்களிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அரசு அதனை செவிமடிக்கவில்லை. நாட்டின் சனத்தொகையில் 25 வீதத்தை கொண்டுள்ள இளைஞர் தலைமுறையினருக்கு கொள்கை வகுப்பதில் வாய்ப்பளிப்பது ஜனநாயகத்தின் கடமையாகும். எனவே இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ படத்தை மீண்டும் உடனடியாக வழங்குமாறு அரசாங்கத்தை நான் வலியுறுத்துகின்றேன் என தெரிவித்துள்ளார்.
வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை கடலில் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கடலுக்கு சென்ற தொழிலாளி படகின் இயந்திரத்தில் தூண்டில் கயிறு சிக்கியுள்ளது. பின்னர் அவருடன் சென்ற சக தொழிலாளி தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து பருத்தித்துறை கொட்டடி பகுதி கடற்தொழிலாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் தேடுதல் நடாத்தி சடலத்தை கண்டுபிடித்து நேற்றைய தினம் காலை 10 மணியளவில் கரை சேர்த்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட தொழிலாளி பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்த விஜயகுமார் நிக்சன் எனும் 23 வயதுடைய ஒரு குழந்தையின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் அரசை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடை சட்ட முன்மொழிவை கைவிட கோரியும் திரட்டப்பட்ட கையெழுத்துக்கள் அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 14ஆம் திகதி தொடக்கம் வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் சமூக அமைப்புகளால் நடத்தப்பட்ட கையெழுத்து போராட்டம் நேற்று முன்தினம் நிறைவுக்கு வந்தது. பிரதி செய்யப்பட்ட கையெழுத்து பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கும் இந்தியா, அமெரிக்கா, சுவிஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட தூதரகங்களிடம் நேரில் கையளிக்கவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மிக குறுகிய காலப்பகுதியில் குறிப்பிட்ட சில சிவில் அமைப்புகள் இணைந்து அரசு கொண்டுவர எத்தனைக்கும் மோசமான பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருமளவிலான கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டுள்ளன. எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சாத்வீக ரீதியிலும் ராஜதந்திர ரீதியிலும் போராட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு எங்களுடன் கைகோருங்கள் என அவர் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்கிளையின் ஏற்பாட்டத்தில் அடம்பன் பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறான முடிவுகளை செயற்படுத்த உள்ளது என்பது தொடர்பாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். தமிழரசு கட்சியின் மன்னார்கிளை தலைவர் தலைமையில் நடைபெற்ற குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகளான சிசிர மெண்டிஸ், நிலந்த ஜெயவர்தன, நந்தன முனசிங்க, லலித் பத்திநாயக்க, தேசபந்து தென்னகோன், வசந்த விக்ரமசிங்கே, பி.எல். பெரேரா மற்றும் ஏ.எஸ். லத்தீப் ஆகியோர் உள்ளடங்குவர். இந்நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகோன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த கடிதத்தினூடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எரிபொருள் கையிருப்புகள் கிடைப்பதில் எவ்வித தாமதமும் ஏற்படாது என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் டி.ஜே. ராஜகருணா இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், குறித்த எரிபொருட்கள் இந்தியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து கிடைக்கவுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை நாட்டின் எரிபொருள் விநியோகத்திற்கு தடையாக அமையாது என்று சுட்டிக்காட்டினார். எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. இன்று நாங்கள் எரிபொருள் விநியோகம் செய்ய திட்டமிட்டிருக்கவில்லை. தற்போது எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நாளை பௌர்ணமி தினமாக இருந்தாலும் எரிபொருள் விநியோகம் தொடர்ந்து நடைபெறும். அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் கலன்களுக்கு எரிபொருள் வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளோம். யாராவது கலன்களில் எரிபொருளை பெற்றுச் சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்திருந்தார்.